கபடி கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எடுத்த கொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகனி தாண்டி. மலர் குளிக்கிற வீடியோ அவ போன்ல இருந்து நம்ம காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்ல பரவி இருக்கு. எல்லாருமே நீங்க தான் அந்த தப்பை பண்ணீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பாட்டி ஏய் இன்ஸ்பெக்டர், இது எங்க காலேஜ் விவகாரம். நாங்களே பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். பிரச்சனை பண்ண அந்த 2 பொண்ணுங்களும் ஊரை விட்டு ஓடி போய் தலைமறைவாகணும். அப்போ சந்தேகத்தின் பேர்ல அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். அந்த 2 பட்டிக்காடுங்களும் எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். என்னமா சொல்ற? எஸ் சார், அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. மலருக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீங்க தானே போலீஸ்க்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஐயோ, நான் ரிட்டையர் ஆக போற நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனையா? இதோ நான் வந்துடுறேம்மா. ஓகே சார். சொல்லு தீபிகா. அப்படியா? நிஜமாவா? என்ன விஷயம்? எதுக்காக ஓடணும்? இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க, அவங்க எதுக்கு காலேஜ்ல இருக்கணும்? பிரின்சிபல், நான் பேசினதை கேட்டு பதறி போய் எப்படி ஓடி வராருன்னு பாரு. கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சொல்ற நேரமாமா இது? நல்லா தேடி பாத்தீங்களாமா? அந்த பொண்ணுங்க கிடைச்சாங்களா? சார், அவங்க போன ஸ்பீடுக்கு இந்நேரம் அவங்க கிராமத்துக்கே போய் சேர்ந்திருப்பாங்க. போலீஸ் கிட்ட நான் கேர் எடுத்துக்கிறேன்னு சொல்லி சவடாலா பேசிட்டு வந்தேன். இப்போ என்ன பண்றதுனே தெரியலையே. போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஹெல்ப் கேளுங்க. இருக்கிறதுலே பெட்டர் சாய்ஸ் இது மட்டும்தான். ஓகே சார், அவசரப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த பொண்ணு ஓடி போயிருக்க மாட்டாங்க. ஜீவா, கண்மூடித்தனமா அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. காலேஜ் விட்டு அவ ஓடி போனதை எல்லாரும் பாத்துருக்காங்க. சரி, அவங்க ஓடி போலனா எங்க இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? இல்ல காலேஜ்ல வேற யாருக்காவது தெரியுமா? தப்பு செஞ்சவங்க தப்பிச்சு ஓடி போயிருக்காங்க. ஒரு பிரின்சிபலா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றது அவரோட கடமை. அதானே செய்யறாரு. அப்புறம் ஏன் தடுக்கிறீங்க? உங்களுக்கு அப்படி இந்த பொண்ணு மேல அக்கறை இருந்தா தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க, அப்புறம் பார்க்கலாம். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஐ எம் ரியலி சாரி சார். ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப எதுக்கு புள்ள கோயிலுக்கு கூட்டிட்டு வந்த? இல்ல புள்ள, நம்மளால யாருக்கும் எந்த கெடுதலும் வேண்டாம். நம்ம மலருக்கு எதுவும் பண்ணலனாலும் மலருக்கு இப்படி ஆனதுக்கு நம்மளும் துளி அளவு காரணம் தான் புள்ள. அது என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. அதான் மலருக்கு நல்லபடியா ஆகணும்னு ஆத்தா கிட்ட வேண்டிட்டு போலான்னு வந்தேன். இந்த அம்மனுக்கு ரோக நிவர்த்தி சக்தி உண்டுன்னு சொன்னாங்க. இங்க மனசுருகி வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நம்ம மலரு கண்ணு முழிச்சு வந்துருவான்னு எனக்கு தோணுது. அதான் புள்ள உன்னை இங்க நான் கூட்டிட்டு வந்தேன். ஆமா பூ, பாவம் அந்த மலர் புள்ள. அதை நல்லபடியா பொழைச்சி சீக்கிரம் காலேஜ்க்கு படிக்க வரணும். சரி வா, ஆத்தாவை கும்பிடுவோம். வா. கருமாரி அந்த புள்ள மலர் சோதுவது தெரியாத புள்ள. அதுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு.
மலருக்கு எந்த ஆபத்தும் வராம கை கால் பலத்தோட அவ திருப்பி நல்லபடியா காலேஜ்க்கு வரணும் தாயி. மலர் நல்லபடியா எழுந்திருச்சு நடமாடி பழசெல்லாம் மறந்துட்டு சிரிச்ச முகத்தோட காலேஜுக்கு வரணும் தாயி. அதே மாதிரி எங்க மேல ஏற்பட்ட பழி பாவமும் தீந்து நாங்க எந்த தப்பும் பண்ணலன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும் தாயி. நீதான் தாயி அதை நடத்தி வைக்கணும். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறம்மா. தாயி, உங்க குறையெல்லாம் சரியாயிடும். ஆத்தாள வேண்டிக்கிட்டு தீச்சட்டி ஏந்தி இந்த சன்னதியை 3 முறை வலம் வந்தா நீ நினைச்சதெல்லாம் நிறைவேறிடும் தாயி. அம்மா, நீங்க சொல்றது அந்த ஆத்தாவே வந்து சொல்ற மாதிரி இருக்குமா? நம்பிக்கையோடு செய் தாயி, நல்லதே நடக்கும். தாயே, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, 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 ஓம் சக்தி. மலர் நல்லபடியா குணமாகி பொழைச்சு வரணும். மலரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க உள்ள எல்லாரும் எங்களை பாகுபாடு பார்த்து ஒதுக்கி வச்சப்போ எந்த முகசுளிப்பும் இல்லாம எங்க கிட்ட பழகுனவ நீ. உன்னைய போய் நான் அப்படி பண்ணுவேனா மலரு? என்னைய நம்பு மலரு, நான் சத்தியமா அப்படி பண்ணல. நடந்ததே நினைச்சு அழுதுட்டு இருக்காத பிள்ளை. அவங்க யாராவது வர்றதுக்குள்ள நம்ம வெளியே போயிடலாம். வாழ நானும் மாறியும் உனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம். உனக்கு ஒன்றும் ஆகாது மலரு. நீ நல்லபடியா பொழைச்சி எந்திரிச்சு வருவ. இது கங்கையம்மன் கோவில் சாமி பிரசாதம். உன் நோவு எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம ஓடிரும். உங்களை யாரையும் உள்ள விட்டது? என் பொண்ணுக்கு பண்ண கொடுமை பத்தாதுன்னு இப்ப எதுக்கடி உள்ள வந்தீங்க? இப்ப உயிரோட இருக்காளா செத்துட்டாளான்னு பார்க்க வந்தீங்களா? அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. மலர் நல்லபடியா பொழைச்சி எந்திரிச்சு வரணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு பிரசாதம் எடுத்துட்டு வந்தேன். ஏண்டி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப நல்லவங்க மாதிரி நடிக்க வந்துட்டீங்களா? நாடகமா போடுறீங்க. மரியாதையை வெளிப்படுங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்களை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். மரியாதையை வெளியே போங்க. அம்மா வெளியே போங்க. அம்மா போடி, போடி வெளியே.
போடி வெளியே போடுங்க. உங்கடி அம்மா எந்திரிப்ல எதுவும் அடிப்படையிலையே என்னாச்சு? இந்த மலர் பிள்ளைக்கு சரியானோன்னு பூங்குடி கோவில்ல டீஷர்ட் எடுத்தா சார். அந்த பிரசாதத்தை இந்த மலர் பிள்ளைக்கு கொடுக்கலான்னு நானும் பூவும் அவளை பார்க்க வந்தோம். ஆனா மலரோட அம்மா எங்க 2 பேரையும் புரிஞ்சுக்காம எங்களை அடிச்சு வெளியே துரத்துட்டாங்க சார். ஏன் உங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? அங்க என்னன்னா நீங்க பயந்துட்டு காலேஜ் விட்டு ஊருக்கு ஓடி போயிட்டதா சொல்லி புரளியை கிளப்பிட்டு இருக்காங்க. எந்த தப்புமே பண்ணாத நாங்க ஏன் சார் பயந்துட்டு ஓடணும்? நீங்க 2 பேரும் என்ன நினைச்சுன்னு உண்மையை சொல்லுங்க. அப்பதான் நான் உங்களை காப்பாற்ற முடியும். சார் நீங்களும் நாங்க தப்பு பண்ணிருப்போம் நம்புறீங்களா சார்? நான் நம்பல. இருந்தாலும் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு மறைக்காம உண்மையை சொன்னாதான் என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு நான் பார்க்க முடியும். இதுதான் சார் நடந்துச்சு. சரி, நீங்க 2 பேரும் காலேஜுக்கு போங்க. போங்க. சொல்லுடி. தீபி நம்ம நல்லா ஏமாந்துட்டோம். என்னடி சொல்ற? சொன்னா கோவப்படக்கூடாது. விடுகதை போட்டுட்டு இருக்காம முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. அந்த பட்டிக்காடுங்க ஊரை விட்டு ஓடி போகல, இங்கதான் சுத்திட்டு இருக்காளுங்க. வாட்? என்னடி உளற? ஆமா தீபி, அவங்கள நம்ம பிரெயின் வாஷ் பண்ணது எல்லாமே வேஸ்ட். அவங்க எல்லாம் ஊரை விட்டு ஓடி போகாம இன்னும் இங்கேயே தான் இருக்காங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்காளுங்க அவளுங்க? ஃபீனிக்ஸ் பறவையை நெருப்புல எரிச்சாலும் அது சாம்பல்ல இருந்து உயிரோட வருங்கிறத படிச்சிருக்கேன். அந்த மாதிரியே இருக்காளுங்க. என்ன செஞ்சாலும் அதுல இருந்து தப்பிச்சு வந்து எனக்கு சவால் விடுற மாதிரி நிக்கிறாளுங்க. இவளுங்க திரும்பி காலேஜுக்கு வந்து கிளாஸ்ல என் பக்கத்துல உக்காந்தாளுங்கன்னா அது எனக்கு பெரிய இன்சல்ட். அட் எனி காஸ்ட் அவளுங்களை விரட்டணும். தீபி தீபி டென்ஷன் ஆகாத ப்ளீஸ். எனக்கு என்னமோ நம்ம அவங்கள எதுவும் செய்ய முடியாதுன்னு தோணுது. நாம எடுக்கிற அட்டெம்ப்ட் எல்லாம் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிட்டே வருது. போனை கட் பண்ணு. இல்ல தீபிகா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உன்னோட அட்வைஸ் எனக்கு தேவை இல்ல. போனை கட் பண்றியா? தீபி தீபி ப்ளீஸ் 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 யோசிச்சு பாரு தீபி. அவளா நம்மளுக்கு போட்டியா? இதோ பாரு தீபி, சும்மா சும்மா அவ கூட போட்டி போட்டு தோத்துக்கிட்டே இருக்கிறத விட தொலைறான்னு நம்ம ஒதுங்கி போயிடலாம் தீபி. என்ன சொல்ற? கோவத்துல இருக்க போல இருக்கு. கோவங்கிறது கையால் ஆகாத தனத்தோட அடையாளம். கோவப்பட்டா தோல்வியை ஒத்துக்கிட்டோன்னு அர்த்தம். நான் நிஜமாவே தோத்துட்டேன் கிராண்ட்மா. தோத்து போயிட்டா நம்மள ஜெயிச்சவங்களை அழிக்கணுங்கிற வெறி வரணும் தீபி. தீபி, வெத்து கோவம்லாம் வரக்கூடாது. நீங்க பிரச்சனை புரியாம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பட்டிக்காடு பயந்து காலேஜை விட்டு ஓடிட்டான்னு நினைச்சேன். ஆனா அவ இன்னும் காலேஜுக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கா. உன் செல்போனை உடைச்சா அவ திரும்பி போயிடுவாளா? நீ கோவத்துல நிதானம் இல்லாம அந்த பொண்ணுங்களை டார்கெட் பண்ண ஒவ்வொரு மூவும் தப்பாவே இருக்கு தீபு. பொறுமையா நிதானமா யோசி. கிரவுண்ட்ல ஜெயிக்கணும்னா வெறும் ஆவேசம் மட்டும் போதாது. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ஒரு செஸ் பிளேயர் மாதிரி யோசிக்கணும். இழந்ததை பத்தி கவலைப்படாம பொறுமையா புத்திசாலித்தனமா அடுத்த மூவுக்கு காய நகர்த்தணும். சும்மா சும்மா எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க.
நான் எதுவும் பண்ண முடியாம அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். நான் என்ன செஞ்சாலும் அவளுங்களை காலேஜ் விட்டு அனுப்பவே முடியல. அதுக்கு காரணம் பார்வதி பாட்டி. அவங்க சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் அவளுங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. பார்வதியை மீறி அந்த பொண்ணுங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. கரெக்ட். ஆனா அந்த பார்வதியே ஒண்ணும் செய்ய முடியாத அளவுக்கு நீ செஞ்சு காட்டு. நான் என்ன செய்யணும்? யாரையாவது அடியாள வச்சு அவளுங்களை அடிச்சு போடுறவா? உன்னோட பவர் என்னன்னு உனக்கு புரியல தீபு. ஸ்டூடெண்ட்ஸ் பவர். அதுக்கு முன்னாடி பார்வதி என்ன? அந்த பரமசிவனாலேயே ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ, நீங்க வேற பார்வதி பரமசிவன்னு திருவிளையாடல் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லுங்க பாட்டி. நானே செம்ம கோவத்துல இருக்கேன். எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? தீபு கண்ணா, நீ எவ்வளவு பிரில்லியன்ட்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். எல்லா குழந்தையும் தவழ்ந்துதான் நடக்க ஆரம்பிக்கும். ஆனா நீ ஸ்ட்ரெயிட்டா நடக்கவே ஆரம்பிச்சிட்ட. நீ தவழவே இல்ல. உன் வயசுக்கு நீ +2 தான் படிக்கணும். ஆனா காலேஜ்ல படிச்சிட்டு இருக்க. காரணம் நீ வாங்கின டபுள் ப்ரமோஷன். எல்லாத்துலயுமே அட்வான்ஸா இருக்க. உன்னை பார்த்து நான் அப்படியே பிரமிச்சு போயிருக்கேன். நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு பொண்ணு எல்லாரையுமே ஆட்டி படைச்சு மகாராணியா வரப்போறான்னு நான் நம்பினேன். அப்படிப்பட்ட நீ ஒரு சாதாரண பட்டிக்காட்டு பொண்ணை சமாளிக்க முடியாம இப்படி திணறிக்கிட்டு இருக்க. என்னால இதை தாங்க முடியல தீபி. இந்த பிரச்சனைக்கு ஊடகமா ஒரு சொல்யூஷனும் சொல்ற, அதையும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா தீபு. கோபம் உன் குணத்தை மட்டும் இல்ல, உன் குவாலிஃபிகேஷனையே குறைச்சிடும். திரும்பவும் ஒரு தடவை சொல்றேன், ஸ்டூடெண்ட்ஸ் பவர் அது உங்ககிட்ட இருக்கு. நீதானே உன் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷனுக்கு பிரசிடென்ட். தப்பு பண்ண அந்த பூங்கொடிய காலேஜ் விட்டு அனுப்பணும்னு உன் பசங்களை தூண்டி விடு. பசங்க ஒன்னா சேர்ந்து உறுதியா நின்னா அந்த பார்வதியால அந்த பட்டிக்காட்டு பரதேசிய காப்பாற்ற முடியாது. புரிஞ்சிருச்சு கிராண்ட்மா. ரைட் ஐடியா இன் ரைட் டைம். நான் உங்க பேத்தின்னு ப்ரூவ் பண்றேன். That's the spirit. All the best. ஏன் தீபிகா தோத்து போக கூடாது. தோக்க மாட்டா. அதுக்கு நான் விட மாட்டேன்.